students, welcome back to learning journey. Today my breakfast is dosa with வெங்காய தொக்கு followed by coffee. இந்த தோசை வந்துட்டு 8 பங்கு ரேஷன் புழுங்கரிசி, 2 பங்கு ரேஷன் பச்சரிசி. என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். 8 பங்கு, அதாவது 8 டம்ளார் ரேஷன் புழுங்கரிசி, 2 டம்ளார், அதே டம்ளார் மாதிரி 2 டம்ளார் ரேஷன் பச்சரிசி, 1 டம்ளார் உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம். இந்த கணக்கு வச்சுக்கோங்க. நல்லா இதை அலம்பிட்டு இதைய ஊற வச்சுக்கோங்க. உளுந்தை மட்டும் கடைசி இது 6 மணி நேரம் ஊற வைக்கணும். 4 மணி நேரம் இந்த அரிசி ஊறின பிறகு இந்த உளுந்து வெந்தயம் அதுக்கப்புறம் ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு, நாளுக்கு அப்புறம் 2 மணி நேரம் இதை வச்சுட்டு 6 மணி நேரம் கழித்து அரைச்ச பிறகு 8 மணி நேரம் புளிக்க வச்சு பார்த்தா அவ்வளோ கோல்டாக இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே முறுமுறுன்னு கடையோடது மாதிரி பாருங்க, சத்தம் நல்லா இருக்குது, சாஃப்டாக. இங்கே பாருங்க, டிரான்ஸ்பரண்ட்டாக என் கை தெரியுதா பாருங்கள், உள்ளுக்குள்ளே ஏதோ என் கை டிங் டிங் இது பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டு. அதே மாதிரி இந்த வெங்காயம் இப்போ நல்லா சீப்பாக வந்திருக்கு. அதைய டிவி சீரியல் பார்த்துக்கிட்டே ஜாலியாக ஒளிச்சிட்டு சும்மா ஜாலியாக ஒளிச்சிருங்க. அந்த மேல் கொண்ட மாதிரி இருக்குல்ல, அதையும் கீழ்ப்பகுதியும் கட் பண்ணால் அழகாக ரோல் மாதிரி வந்துடும். ஒளிச்சு ஒரு இவ்வளவு வெங்காயத்தை தடன்னு மிக்சியில் அடித்து வந்த விழுது வாண்லியில் நல்லெண்ணெயை ஊற்றி இந்த அடிச்சோலியா வெங்காயத்தை அதை போட்டு 3 பொருள், உப்பு, காரப்பொடி, இந்த புளி இதோட அடிச்சிடணும், சொல்ல மறந்துட்டேன். வெங்காயத்தோட புளியும் உப்பும் வச்சு அடிச்சிருங்க, காரப்பொடியும் போட்டு அடிச்சிருங்க. வந்த விழுத நல்லெண்ணெயை வாண்டியில் வச்சு வதக்கிட்டு அதோட வெல்லமோ சர்க்கரையோ போட்டு சுருள கொஞ்சம் எண்ணெய் உண்டுன்னு போட்டு வதக்கி பண்ணினோம்னா இந்த மாதிரி எப்போ வேணால் இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். டக்குன்னு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளைக்கும் செஞ்சிட்ருக்க வேண்டாம். டக்குன்னு இந்த மாதிரி வச்சு கொடுத்துட்டு அவங்க பாட்டில் சாப்பிட்டுக்குவாங்க. நானும் சாப்பிட்டுக்குவேன். ட்ரை பண்ணுங்கள்.